வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். பிப்ரவரி 9 வெளியான தகவல். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தம். அரசுக்கு ஓபிஎஸ் கோரிக்கை. தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை உடனடியாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுமக்கள், மாணவ மாணவியர்களுக்கும் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் இன்றியமையாததாக விளங்குவதாக பொது போக்குவரத்து. இந்த பணியை அரசு போக்குவரத்து கழகங்கள் சிறப்பாக செய்து வருகின்றன. அரசு போக்குவரத்து கழகங்கள் சிறப்புடன் செயல்படுவதற்கு அடித்தளமாக விளங்குபவர்கள் அங்கு பணிபுரியும் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் உள்ளிட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தான். இந்த தொழிலாளர்களின் 14வது ஊதிய ஒப்பந்தம் காலாவதியாகி ஓராண்டு கடந்த நிலையிலும் புதிய ஊதிய ஒப்பந்தம் இன்னும் போடப்படவில்லை. இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பகட்ட நிலையிலேயே உள்ளது. அரசு போக்குவரத்து கழகங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாகவும், சில தொழிற்சங்கங்கள் தங்கள் தொழிற்சங்கம் சார்பில் அதிக நபர்கள் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் போக்குவரத்து தொழிற்சங்கம் தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளதாகவும், இதுபோன்ற பிரச்சனைகளால் புதிய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தள்ளிப்போவதாகவும் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தை இழுத்தெடுப்பதற்கு இவை எல்லாம் காரணங்களாக சொல்லப்பட்டாலும், அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. மேலும் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. எனவே முதல்வர் இதில் உடனடியாக தலையிட்டு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை உடனடியாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.